கடந்த பிப்ரவரி மாதம் எமது இந்திய புனித நார்பர்ட் துறவற சபையினுடைய ஆபட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதிய ஆபட்டாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஜபல்பூர் மறை மாவட்டத்தில் எமது தலைமையகத்தில். அதன் பிறகு தமிழகத்துக்கு முதன்முறையாக வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களாக எம்மோடு இருந்து எம் அருள் தந்தையர்களை சந்தித்து பேசி அவருடைய ஆய்வையும் நடத்தியிருக்கிறார்கள். ஆக இந்த நாளிலே நமக்காக நம்மோடு இருந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஜெபித்திருக்கிறார்கள். ஆக பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் ஆபட் புனித நார்பர்ட் துறவற சபையின் மடாதிபதி அவர்களை, ஆபட் என்றால் மடாதிபதி என்று சொல்லுவோம், அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என பாசத்தோடு வரவேற்கின்றேன். நம்முடைய வரவேற்பை தெரிவிக்கும் வண்ணமாக திருவாளர் ராஜன் பங்கு பேரவையினுடைய உபதலைவர் அவர்களையும் திருமதி மோட்சமேரி பங்கு பேரவையினுடைய உப செயலர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். உபதலைவர் அவர்கள் பொன்னாடை, இந்த கதர் ஆடையை போற்றி ஆபட் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றார். தொடர்ந்து திருமதி மோட்சமேரி அவர்கள் ஆபட் அவர்களுக்கு மாலையிட்டு நம் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றார்கள். நம்முடைய மரியாதையும் மதிப்பையும் தெரிவிக்கின்றார்கள். மாலையை போட்டுக்கங்க. தமிழக நார்பர்ட் சபையினுடைய அதிபர் தந்தை மரிய சூசை அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். அவர்களை தொடர்ந்து இந்த நாளில் சிறப்பு விருந்தினர்களாக கடந்த 5 ஆண்டுகளாக அமெரிக்காவில் நார்பர்ட்டின் அருள் தந்தையர்களாக இறைவனின் பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை செங்கோல் அவர்களையும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை கிறிஸ்டின் ராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அவர்களையும் நாம் பொன்னாடை, இந்த கதர் ஆடையை போற்றி அவர் வரவேற்போம். திருவாளர் ஜஸ்டின் பங்கு பேரவையுடைய செயலர் அவர்களையும் திருவாளர் அருண் பங்கு பேரவையுடைய பொருளாளர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அருள் சகோதரி அமுதா அவர்களை முன்வர அன்போடு அழைக்கின்றேன். அருள் சகோதரி அமுதா அவர்கள் ஜேஎம்ஜே அருள் சகோதரி இல்லத்தில் ஒருவராக இந்த ஆண்டு இணைந்திருக்கிறார்கள். முதியோர் இல்லத்தின் கண்காணிப்பாளராக இருக்கின்றார்கள். நமது பங்கில் நம்மோடு இணைந்து செயல்பட இருக்கின்றார்கள். ஆக அருள் தந்தை அருள் சகோதரி அவர்களை இந்த நாளில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய ஆபட் அவர்கள் அருள் சகோதரி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நம் அனைவரின் சார்பாக வரவேற்று ஆசீர் வழங்குவார்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று முதலில் நம்முடைய மறைக்கல்வி மாணவர்களின் நடனம். சீக்கிரம் போடுங்கப்பா.
நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். அழகாக நடனமாடி இறைவனுக்கு நம்மோடு இணைந்து நம் சார்பாக நன்றி செலுத்திய நம் அன்பு குழந்தைகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து பங்கு பேரவையினுடைய செயலர் திருவாளர் ஜஸ்டின் அவர்கள் பங்கு இறை மக்கள் சார்பாக ஆபட் அவர்களுக்கு வாழ்த்து வாசிக்க வருகிறார்கள். தாமிரபரணி பாயும் தர்மதூரணியில் வசந்த காலம் ஜன்னல் திறக்கும் ஜூன் மாதத்தில் திருநெல்வேலி மாநகரில் அருள் அமலராஜனாக அவதரித்து சேர்ந்தமரம் பங்கில் ஆன்மீக சிறகடிக்க பாளையங்கோட்டை மறைமாவட்ட பாலகனாக வளர்ந்து பவனி வந்த எம் தந்தையே, சிவகங்கை சீமைக்கு முதல் ஆயரான மேதகு எட்வர்ட் பிரான்சிஸ் உலாவிய பங்கல்லவா உமது பங்கு. அன்றைய அமைச்சர் இன்றைய சிறுபான்மை நலத்துறை தலைவர் ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் பார்த்து வளர்ந்த ஊரல்லவா உமது பங்கு. 1990 மே மாதம் தேதி 10 அன்று குருத்துவம் பெற்றபோதே நம் ஆண்டவர் உமக்கிட்ட கட்டளை ஆபட்டாக வேண்டும் எம் நார்பட்டன் குருகளுக்கு என்பதை அறிவீரோ எங்கள் தந்தையே. உண்மையான ஆன்மீகத்துடன் அயல் நாடான அமெரிக்காவிலும் உன் ஆன்மீக பணிகள் அடுக்கடுக்காய் தொடர்ந்தீரே. நீவீர் செய்த அருட்பணிகள் இன்றெமக்கு ஆபட்டாக அருளப்பட்டதேனோ. ஆண்டவரின் ஆசி என்றே நாங்கள் அகமகிழ்கிறோம். தனது உதிரத்தால் சிவகங்கை சீமையை செம்மண் பூமியாக்கிய அருள்மிகு புனிதர் அருளானந்தர் வாழ்ந்த ஊருக்கு அருகில் நீவீர் இறைப்பணி ஆற்றியது எமக்கு பெருமை. இன்றைய எமது செம்பட்டு பங்கில் உம்மை பற்றி பகிர்வது எமக்கு ஆன்மீக செழுமை. இதுவரை இல்லாமல் ஒரு தமிழனாய் தலைமை பீடத்தை அலங்கரிக்கும் எங்கள் அமல்ராஜனை ஆர்ப்பரிக்கிறோம் உங்கள் ஆன்மீக சொந்தங்களாய். எங்கள் நார்பட்டன் குருக்களின் தேசிய தலைமையே, நேசம் கரக்கொண்டு உங்களை வரவேற்பதில் மகிழ்வு கொள்கிறோம். எங்கள் பெருமைமிகு திருச்சி மறை மாவட்டத்தில் தூய தமத்திருத்துவ பங்கு இறை சமூகமாக வேதங்கள் படித்து வரும் உங்களை எங்கள் பாதுகாவலி அமல அன்னை ஆசியோடும் என்றும் நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்க எங்கள் பங்கு தந்தை ஆரோக்கிய செல்வனோடு இணைந்து வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்,
பங்கு மக்களாக என்றும் பாசத்துடன். நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் மறைமாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய மறைக்கல்வி ஆண்டு விழாவில் நம் பங்கு மாணவர்கள் சிறப்பாக பங்கு பெறுவார்கள், பல பரிசுகளை அள்ளி வருவார்கள். தெரிந்த உண்மை. கடந்த 2 ஆண்டுகளாக எல்லாவற்றிலும் பங்கு கொண்ட எல்லா நிகழ்விலும் நம்முடைய மாணவர்கள் 2வது 3வது பரிசு என்று மிக அருமையாக பெற்று வந்தார்கள். எழுத்து தேர்வுக்கு நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க என்பது வருத்தமாக இருக்கிறது. ஆக எழுத்து தேர்வுக்கும் செல்ல வேண்டும். சென்ற ஒருவர் பரிசு வாங்கி வந்திருக்கிறார். ஆக நமது ஆபட் அவர்கள் பரிசு பெற்ற செல்வன் கெவினாஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு நம் சார்பாக வழங்கி மகிழ்கிறார். தொடர்ந்து நம்முடைய மறைக்கல்வி மாணவர்களின் நடனம். மிக அழகாக நடனமாடி இறைவனிடம் ஜெபித்த நம்மை மகிழ்வித்த நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை
ஆபட் அவர்களின் வருகை, நம்மோடு இணைந்த திருப்பலி, அவருக்கான வரவேற்பு என்று நாம் பங்கு பேரவையில் பேசிய பொழுது, ஒவ்வொரு இயக்கங்களின் சார்பாக நம் கையில் கிடைத்த ஒரு தொகையை ஆபட் அவர்களுக்கு காணிக்கையாக கொடுப்போம். அது குருத்துவ மாணவர்களை உருவாக்குவதற்கு பயன்படட்டும். பொன்னாடை பொருத்துவதோ மாலை அணிவிப்பதோ வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். அதன் சார்பாக பங்கு பேரவையினுடைய உபதலைவர், செயலர், உப செயலர், பொருளர், உப செயலாளர் ஆகிய ஐவரும் இணைந்து நம் பங்கிலிருந்து சேகரித்த, இயக்கங்களின் வழியாக சேகரித்த ரூபாய் 10,000 என்று நினைக்கிறேன், அதை ஆபட் அவர்களுக்கு குருத்துவ மாணவர்களின் படிப்புக்காக கொடுத்து மகிழ்கிறோம். அனைவரும் கரங்கள் தட்டி பாராட்டவும். வேறு யாரும் தனிப்பட்டு கொடுக்குறீங்களா? கொடுத்துருங்க இப்போவே. ஏன்னா நான் தனிப்பட்டு கேட்கல, எல்லோரும் மொத்தமாக எங்கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்குறேன்னு சொன்னேன், பரவாயில்ல, மகிழ்ச்சி. இருந்தால் ஆபட் கையிலே கொடுத்துருங்க. வாங்க வாங்க கொடுத்துருங்க. ஒரு குருத்துவ மாணவனை குருவாக உருவாக்குவதற்கு இது நிச்சயமாக பயன்படும் நம்முடைய எளிய காணிக்கை என்பதை நாம் கருத்தில் கொள்வோம். அது மட்டுமல்லாது நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபிப்போம். இறுதியாக ஒரு வாழ்த்து மடல். இது நானே எழுதியது, அதனால் நானே வாசிப்பது நல்லது என்று நினைத்தேன். அதனால் நானே இல்லைன்னா இளைஞர்களிலிருந்து வாசிக்கணும். நேரம் சரியாக அமையவில்லை அவர்களுக்கு நான் பயிற்சி கொடுப்பதற்கு, அதனால் நானே வாசித்து விடுகிறேன். தர்மத்துரணி தந்த மகனே, எம் புனித நார்பர்ட் துறவர சபையின் தலைமகனே, 1961 ஜூன் 26 ஓர் சிறந்த தினம். ஏனெனில் அதுதான் நீங்கள் பிறந்த தினம். திருவாளர் செல்வநாயகம், திருமதி அமலபாக்கியம், வெண்சங்கு போல் வெண்மையான மனங்கொண்ட இவர்களுக்கு அர்ப்பணிப்பை அவனியில் விளைவிக்க அரிதாரம் பூசாத அவதாரமாய் அன்பு மகனாய் அவனியில் அவதரித்தீர். படைத்தவனின் பேரன்பு இதயத்தை இளமையாக்கி புதியதோர் உலகம் காண புறப்பட்ட நீர், தருமத்தூரணியில் தொடக்க கல்வியும், நடுவக்குறிச்சியில் நடுநிலை கல்வியும், வீர சிகாமணி அரசினர் உயர்நிலை பள்ளியில் உயர்கல்வியும் கற்றீர். தொடர்ந்து 1981 புனித அலோசியஸ் கல்லூரியில் இளங்கலை படிப்பு, பிறகு நவயுக் கலை மற்றும் வணிகவியல் கல்லூரியில் ஆசிரியர் பட்டய படிப்பை ஜபல்பூரில் ஒரு இளம் குரு மாணவனாய் பயின்று பன்முகத்தன்மையுடன் வளர்ந்தீர். துறவியாய் மாற துடித்தெழுந்த உமது படிப்பின் படிநிலைகள் இவை. துறவியாய் மாற துடித்தெழுந்த உமது படிப்பின் படிநிலைகள் இவைகள். புனித நார்பர்ட் துறவர சபையில் 1979 ஆண்டு சேர்ந்து துறவு வாழ்வை தேர்ந்து கொண்டீர். அதிலிருந்து 3 ஆண்டுகள் துறவு வாழ்வின் தொடக்க பயிற்சிகளை மேற்கொண்டீர். 1983 ஓராண்டு நவதுறவர ஆன்மீக பயிற்சி முடித்து வாரணாசியில் ஓராண்டு கள அனுபவம் பெற்று சிறந்தீர். 2 ஆண்டுகள் மதுரையில் தத்துவயியல் பயின்று தத்துவ ஞானியானீர். 3 ஆண்டுகள் இறையியல் படிப்பை பூனே மாநகரில் உள்ள ஞானதீப வித்யாபீத் கல்லூரியில் பயின்று இறை அறிவு பெற்றீர். புடம்போட்ட தங்கம் மாறும் ஆபரணமாய், புடம்போட்ட தங்கம் மாறும் ஆபரணமாய் நீவீர் இறைவனின் அருளால் புது குருவாய் 1990 ஆண்டு மே 10 இதே அமல அன்னை ஆலயத்தில் எமது பங்கில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டீர். இன்று ஆபட்டாக திருப்பலி நிறைவேற்றியது எம் பங்கிற்கு பெருமை. அருள் பணியாளராய் ஆன்மீக தாகங்கொண்டு அழைத்த இறைவனின் அனுபவம் தேடி நின்றீர். எமக்கும் ஓர் எடுத்துக்காட்டானீர். தலைமைக்கும் மக்களுக்குமான இடைவெளி குறைய குறைய நல்ல நிர்வாகம் சாத்தி என்பதை நீர் பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் வெளிப்படுத்தினீர். இதோ உமது பணிகள். உதவி பங்கு தந்தை, இளம் குரு மாணவர்களின் இயக்குனர், இறை அழைத்தல் ஊக்குனர், சபையின் ஆலோசனை குழு உறுப்பினர், குருமடத்தின் தலைவர், பள்ளியின் முதல்வர் என பல பரிமாணங்களில் உமது ஆன்மீக பணியை முத்திரையிட்ட நீர் அமெரிக்காவிலும் உமது ஆன்மீக பணியை ஆண்டவனின் அருள் பெற்றவராக 13 ஆண்டுகள் திறம்பட செய்தி என்பது உமது வாழ்வில் ஓர் மணிமகுடம். நிஜமான புகழ்
வெற்றியின் வேர். பொய்யான புகழ் தோல்வியின் தாய். இது புரிந்தவருக்கு வெற்றி நிச்சயம். ஆம், வெற்றியின் நாயகனாய் புனித நார்பர்ட் துறவர சபையின் நல் முத்தாய், நலன்களை நாளும் நலத்திட நல் ஆர்வமாய் நல் ஆயனாய் எம்மிடையே இன்று திருப்பலி நிறைவேற்றி எமக்காக ஜெபித்திருக்கும் பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் ஆகிய உங்களை எமது அமல அன்னை ஆலை இறை சமூகம் எம் பங்கு தந்தையரோடு இணைந்து அகமகிழ்வுடன் வாழ்த்தி வணங்குகின்றது. நன்றி. இதோடு இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவரும் எழுந்து நின்று பாப்பரை பண்ணை பாடி இறைவனை மகிமைப்படுத்தி செல்வோம். பங்குபெறை உறுப்பினர்கள், பக்த சகோதரர்கள் தயவு செய்து ஆலயத்தின் வெளியிலிருந்து தந்தை அவர்களோடு உரையாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுந்தர ரோமை ராயருக்கே ஜெய ஜெய பாடுவோமே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெய ஜெய பாடுவோமே. இன்னில மீதினில் நன்மை ரூபனே, என் திசையும் சத்தியம் காக்கும் சொந்த வீரனே. இன்னில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சொந்த வீரனே. இயேசுபரன் ஆசி பெற்ற எங்களாயரே, இயேசுபரன் ஆசி பெற்ற எங்களாயரே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெய ஜெய பாடுவோமே.